ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டபுள் த்ரெட்டை வந்து எப்படி நம்ம பேங்கிளில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நான் பேசிக் டிசைன் ஒரு நார்மலாக ஸ்டோன்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து இப்போ பாருங்களேன், நம்ம நேற்று வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு அது நல்லாவே ஸ்டிக் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டோன்ஸும் வந்து உதிராது. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து டபுள் த்ரெட்டை வந்து எப்படி நம்ம பேங்கிளில் ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 2 மெத்தட் வந்து நான் உங்களுக்கு 2 மாடல் நான் வந்து இன்றைக்கி காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறம் பிங்க் கலர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி 2 மாடல் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷோ பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இதே த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக எந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு கிடைக்குதோ, எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். 2 கட் பேங்கிள்லேயே வந்து ஃப்ளாட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து நார்மல் பேங்கிளில் பண்ணியிருப்பேன். 2 கட் நார்மல் பேங்கிளில். இப்போ நான் ஃப்ளாட் பேங்கிளில் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து ஃபுல்லாக நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேப் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்பே வந்து நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் வந்து ரேப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து பிங்க் கலர் த்ரெட்டு தான் வந்து அகெயின் நான் கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வீடியோ போட்டிருப்பேன். எல்லோ கலர் வந்து நான் 37 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பிகினராக இருந்தீங்கன்னா 45 ஸ்டாண்ட்ஸ் எடுங்க, அதே மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 37 to 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஸோ நான் இப்போ வந்து எல்லோ கலர் 37 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதே பிங்க் கலர் வந்து நான் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி யூஸ் பண்ணல. ஸோ நான் 20 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான் பிங்க் கலர். ஸோ நீங்களும் வந்து உங்களோட பேங்கிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி எல்லா பேங்கிள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னு நான் போட்டிருப்பேன் நான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படின்னா கிராஸாக நம்ம கேப் விட்டு கிராஸாக தான் வந்து நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபெவிக்ரில் இருக்குல்ல, ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து நல்லா ஸ்டிக் ஆகாது, அப்படியே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் த்ரெட்டை wrap பண்ண ஆரம்பிங்க. க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுடலாம். ஸோ அடுத்து வந்து இந்த டைமில் இது ட்ரை ஆகிற டைம்லே நம்ம இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன்ல, ஸோ அது வந்து இதை விட ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி பார்க்குற 2 டிசைனும் ரொம்பவே சிம்பிளான டிசைன், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று வந்து இதே நான் 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேங்கிளில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் பாருங்கள், இதே எல்லோ அண்ட் பிங்க் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க த்ரெட், ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக நம்மக்கிட்ட இருக்க த்ரெட்டு நம்ம எடுத்திருக்க த்ரெட்டில் இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரே கலர் த்ரெட்டில் வந்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நானும் வந்து 37 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பிங்க் கலர் த்ரெட்டும் சரி, எல்லோ கலர் த்ரெட்டும் சரி, 37 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கட்னால நம்ம இவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம்.
ஸோ இதில் வந்து நம்ம ஹாஃபாக தான் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த 37 ஸ்டாண்ட்ஸ் வந்து சொன்னது பெரிய லாங் எக்ஸாம் பேட் அந்த மாதிரி இருந்ததுக்கு நான் இதுவுமே வந்து 37 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வேறு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இப்போதைக்கு அட்டை எதுவும் இல்லை. அதனால் நான் அந்த எக்ஸாம் பேடை வச்சே நான் எடுத்துட்டேன். அதனால் நான் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். லென்த் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹாஃப் தான் போட போகிறோம். பாதி எல்லோ பாதி பிங்க் அந்த மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படின்றப்போ நான் நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி ஃபுல் பேங்கிளுக்கு ரேப் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே வந்து சின்ன அந்த நம்ம நார்மலாக இருக்க எக்ஸாம் பேடை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தது அப்படின்னா அதிலே நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ என்கிட்ட நான் த்ரெட்டு ரேப் பண்ணுறப்போ எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் நான் எக்ஸாம் பேடில் இது பண்ணனால எனக்கும் கொஞ்சம் த்ரெட்டு வந்து அதிகமாக வேஸ்ட் ஆணுச்சு. ஸோ நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் எடுத்துருக்க எக்ஸாம் பேடை விட கொஞ்சம் சின்ன சைஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ரேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் த்ரெட்டு யூஸ் பண்ணுறப்போ ஹாஃப் யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது புரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம பிங்க் கலர் த்ரெட்டு கொடுத்துருந்தோம்ல அது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிராஸாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கிராஸ் லைனு. ஸோ கிராஸாக இதே மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். சுற்றிலுமே அந்த பேங்கிள் சுற்றிலுமே இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா நம்ம வந்து பேங்கில் அந்த த்ரெட்டை வந்து நம்ம டைட்டாக பிடிக்கணும். டைட்டாக பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து வெளியில் வரும். ஸோ ஈவனாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு டைம் வந்து அந்த த்ரெட்டை ரேப் பண்ணும்போது நல்லா டைட்டாக அந்த கீழே கை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடம் நல்லா டைட்டாக நீங்கள் பிடிக்கணும். இதே மாதிரி டைட்டாக பிடிச்சி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரேப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணலை, ஸ்லோவாக தான் ஸ்பீட் பண்ணாமல் நான் ஸ்லோவாக தான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரேப் பண்ணணும்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரேப் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கும் வந்து ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படி எந்த ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் மெஹந்தி கிளாஸில் சொன்ன மாதிரி தான் அதே தான் இது. நம்மளோட ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸில். மற்றபடி வேறு எந்த அமௌண்ட்டும் இல்லை. கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு நம்ம எப்போயுமே க்ளூ அப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும்ல அந்த த்ரெட்டு, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆணுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த த்ரெட்டு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். த்ரெட்டாக இருந்தாலும் சரி, குந்தன் ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க.
விட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே உழுகாமல் இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொட்டி போயிடும். ஸோ இப்போ நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு டபுள் த்ரெட் பேங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நான் சொன்னேன் பாருங்கள், அந்த ஹாஃப் அந்த பேங்கிள் தான் வந்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பாதி ஹாஃப் வந்து எல்லோ, அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பிங்க் கொடுப்போம் நம்ம. ஸோ இதை வந்து லைட்டாக கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம ரேப் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது இது நார்மல் ரேப்பிங் தான். ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஸ்பீடப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ரேப் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி எல்லோ கலர் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் எடுத்து இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து வேணும், இதே வந்து இப்போ நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டபுள் கலரை வந்து 2 போர்ஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், 4 போர்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து 2 சைடு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் ஹாஃபாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே இது நீங்கள் ஆப்போசிட் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போர்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஹாஃப் வந்து உங்களுக்கு த்ரெட் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை ரேப் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம கம் அப்ளை பண்ணுவோம்ல, ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்க அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பிங்க் கலர் த்ரெட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போது ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த பேலன்ஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டை வச்சு நீங்கள் நல்லா ரேப் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் கம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஒட்டிக்கும் இந்த த்ரெட்டு. ஸோ நீங்கள் கம் அப்ளை பண்ணும்போது மட்டும் நல்லா பார்த்து நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 2 டிசைனும் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன்ஸ் தான். இது வந்து டபுள் த்ரெட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுக்க போகிறோன்றது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸை பற்றின வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.